கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும், வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் முதல்ல நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் கொடுக்குற இந்த சப்போர்ட், நான் 4 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த பிரேக்கும் இல்லாமல் இந்த பேக்கிங் கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் உங்கள் தயவால். நேற்று நடந்து முடிஞ்ச கப் கேக் பேக்கிங் கிளாஸ் ஆஸ் யூஷுவல் ஃபென்டாஸ்டிக்காக நடந்து முடிஞ்சது. வந்திருந்த அத்தனை பேரும் கிளாஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. சொன்ன மாதிரி 4 o'clock கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம், 4 o'clock முடிச்சிட்டோம். ஒரு மேம்லாம் அவங்க குடும்பத்தோடு வந்திருந்தாங்க, குட்டி பாப்பாவெல்லாம் கூட்டிக்கிட்டு. சரிம்மா வெளியில் போய் அப்பா கூட வெயிட் பண்ண, அம்மா முடிச்சுட்டு வந்துருவாங்கன்னு சொன்னதுக்கு, இல்லை நான் அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லி அந்த பாப்பா கூட தான் நின்னா. பட் சொல்லணும், ஒரு தொந்தரவு பண்ணல, அமைதியாக சமத்தா நல்ல பிள்ளையா கூட இருந்தா ஃபுல் டேவும். ஆஸ் யூஷுவல் நமக்கு படி இழக்கிற அன்னபூரணி அம்மா நம்ம தைலா மேம் எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சூப்பராக சாப்பிட்டேன். அவங்க கிளாஸ்க்கு வராங்கன்னா இப்போல்லாம் நான் எனக்கு சமைக்கிறதே இல்லை, தம்பிக்கு சாப்பாடு கட்டி கொடுத்ததோட சரி, அவங்க கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையிலே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க எனக்கு மட்டும் எப்பவும் கொண்டு வரதே இல்லைங்க, எங்கள் கூட இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் சேர்த்து தான் செஞ்சு கொண்டு வராங்க. உண்மையிலே பெரிய மனசு மேம் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஜெயபாரதி மேம் குக்கீஸ் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க, அதுவும் கோகோனட் குக்கீஸ். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா, அவங்க குக்கீஸ் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் போய் ஓடிஜியே வாங்கினாங்களாம். பேக்கிங்கே புதுசு, பட் அப்படி சொல்லவே முடியாது, அந்த குக்கீஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் தைலா மேமும் நாம சொல்லி கொடுத்த பேக்கரி ஸ்டைல் டீ கேக்கை இன்னோவேட்டிவாக பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. கோதுமை, நாட்டு சக்கரை, பம்கின் சீட்ஸ்லாம் போட்டு புதுசாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட இனோவேஷன்ஸையும் கிரியேஷன்ஸையும் நம்ம பேசிக் ரெசிபீஸில் கொண்டு வந்து பண்ணி பார்க்குறதும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறதும் உண்மையிலே பெருமையாக இருக்குது. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ப்ரௌனி கிளாஸ் தான் என்னோட பேக்கிங் சீரீஸோட சீசன் 1 லாஸ்ட் கிளாஸ். இதுக்கப்புறம் 2 weeks பிரேக் எடுத்துட்டு அதில் இருந்து ப்ரீமியம் கேக்ஸ், குக்கீஸ், ப்ரௌனிஸ்னு எல்லாமே ஹையர் வெர்ஷனாக போகிறேன். ஸோ நாளைக்கு ப்ரௌனி கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு விரும்புகிறவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சீக்கிரமாக என்ரோல் பண்ணிடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் வரீங்கன்னு முதலே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை நான் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். பர்த்டே கேக் கிளாஸ் அண்ட் பர்த்டே கேக் டெக்கரேஷன் கிளாஸஸ் வந்து அடுத்த செஷனில் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி இந்த பேசிக் எல்லாமே கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஒரு புது வெர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரௌனி வேணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் பர்ஃபெக்டான எல்லா இடத்துலையும் நம்ம சேல் பண்ணக்கூடிய ரிச் அண்ட் ஃபஜ்ஜி டெக்கடன்ட் ப்ரௌனிக்கு இந்த கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து பேக்கிங் ஒரு பேஷனாக இருந்துச்சு, பட் நவ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பேக்கிங்கும் சரி, பேக்கிங் ரிலேட்டடான இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறதும் சரி, இட் ஹஸ் பிகம் அ தெரப்பி ஃபார் மீ. என்னோட பெரிய மைண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் பார்த்து, உங்கள் எல்லார் முகத்துலையும் இருக்கிற அந்த திருப்தியை பார்க்குறதுல எனக்கு கிடைக்கிது. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் என்னென்ன கிளாஸஸ் நான் ப்ரீமியம் செஷனில் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட தேவைகள் என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரியும் நான் ஸ்கெடியூல் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ப்ரௌனி பேக்கிங் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.